தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே பெண்கள் குளிப்பதை வீடியோ எடுத்து அத்துமீறிய இளைஞர்களை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்துள்ள வீரக்கல்லில் வெள்ளை மாலை விருமாரம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டுமே வைகாசி மாதத்தில் ஒரு நாளை குறிப்பிட்டு இரவு அந்த திருவிழாவானது நடைபெறுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு திருவிழாவானது வெள்ளிக்கிழமையானது நடைபெற்றது. இந்த திருவிழாவிற்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, சென்னை, கோவை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் இங்கு ஒரு நாள் தங்கி திருவிழாவில் கலந்து கொண்டனர். இதுல திருவிழாவில் கலந்து கொள்ளும் போது பெண்கள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கு பாத்ரூம் ஆனது அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் குளிப்பதை வீரக்கல் அருகே உள்ள வண்ணம்பட்டியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் தங்களது மொபைல் போனில் வீடியோவாக பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதை ஒட்டி இதை பார்த்த அந்த பெண் கூச்சலிட்டதால் பொதுமக்கள் 4 இளைஞர்களும் கையும் காலுமாக மடக்கி பிடித்து சம்பந்தப்பட்ட செம்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் குளிக்கும் பெண்கள் வீடியோ எடுத்த 4 நபர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தும் அவர்கள் போலீசார் தப்பிக்க விட்டதாக அவர்கள் தரப்பில் புகார் கூறப்படுகிறது. மேலும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று காலை திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் தற்போது செம்பட்டி 4 ரோடு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தற்போது 4 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனால் அந்த முக்கிய பிரதான சாலை என்று சொல்லக்கூடிய தேனி, திண்டுக்கல் பிரதான சாலையில் கடும் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. தொடர்ச்சி 4 மணி நேரம் நடந்தால் மாற்றுப்பாதை இல்லாத முக்கியமான சாலை சந்திப்பு என்பதால் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்ற காரணத்தினால் போக்குவரத்து அந்த இடத்துல முழுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் இங்கு செல்லக்கூடிய கம்பம், பழனி, முக்கியமான மதுரை உள்ளிட்ட செல்லக்கூடிய மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலை என்பதால் இங்கு செல்லக்கூடிய போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அங்கிருந்த பயணிகளும் தற்போது அவதிக்குள்ளானர். இதை தொடர்ந்து அதே போல் அந்த 4 மணி நேரம் அதிகரிக்க அதே போல் கூட்டமானது அங்கே இருக்க பொதுமக்களின் அந்த மறியல் செய்வதற்காக எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டிருந்த நிலையில் ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மற்றும் திண்டுக்கல் கிரைம் டிஎஸ்பி முருகேசன் ஆகிய தலைமையிலான போலீசார் தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு வந்தனர். அந்த 4 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு அங்கிருந்த பொதுமக்கள் தற்போது கலந்து சென்றுள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.